ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இது கூட நான் தயிர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது அப்படியே நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக வரும். அப்போ தான் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ போட்டு நல்லா வதக்கி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான தக்காளி பழம் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி பழம் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்து புதினா கொத்தமல்லி, இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, இப்போ சிக்கனை சேர்க்க போகிறோம். சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் மசாலாலாம் நல்லா சிக்கனோட இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ தயிர் சேர்த்துக்குவோம். அப்போ தான் சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், மசாலாலாம் ஒன்று சேர்ந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதுவே சாப்பிட்லாம் போல் தோணுது. சிக்கன் நல்லா எண்ணெயோட ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 கிலோ ரைஸ் போடுறோம். அதுக்கு 2 மடங்கு தண்ணி சேர்க்கணும்.
இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. நம்ம இப்போ அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டோம். ஊற வச்ச ரைஸை நம்ம போட்டுக்கலாம். அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு முடி லெமனை நம்ம புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுவோம். ரைஸ் நல்லா முக்கால் அளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தம் போட்டுட வேண்டியதான். பாருங்கள், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போது நம்ம அடியில் உள்ள நெருப்பை மூடிக்கு மேலே போட்டுட வேண்டியதான். இதை அப்படியே 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுவோம். அப்புறம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் எல்லாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு ரைஸ் கூட உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. சிக்கனும் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட மெஷர்மெண்ட் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட மெஷர்மெண்ட் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.